வணக்கம். இது FIR. நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். கொல்கத்தாவில் பெண்ணிடம் நகை பணத்தை பிக் பாக்கெட் அடித்த வழக்கில் பிரபல நடிகை கைது செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. திருட்டு வழக்கில் இரண்டாவது முறையாக சிக்கிய அந்த நடிகை யார்? கோவை பேரூர் அருகே பழைய தங்க நகையை குறைந்த விலைக்கு விற்பதாக கூறி 50 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் மேலும் 4 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பசுபதி பாண்டியன் கொலை வழக்கில் கைதானவர்களின் வழக்கு செலவுக்காக கொள்ளையை அரங்கேற்றிய கும்பல் சிக்கியது எப்படி? ஈரோடு அருகே வாழை தோட்டத்துக்குள் இளம்பெண்ணை கொன்று நிர்வாணமாக புதைத்த சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. பெண்ணை கொன்றுவிட்டு அப்பாவை போல நாடகமாடிய தோட்ட உரிமையாளர் சிக்கியது எப்படி? தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். திருத்தணி அருகே பத்திர எழுத்தரின் வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் நகை, 2 கிலோ வெள்ளி, 1 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். நகையை கொள்ளையடித்துவிட்டு வீட்டில் அமர்ந்து மது அருந்துவிட்டு சாகசமாக தப்பிய கும்பல் சிக்குமா? மேட்டுப்பாளையத்தில் கார் ஓட்டுநர் காணாமல் போன வழக்கில் ஓராண்டுக்கு பிறகு திடுக்கிடும் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. கார் ஓட்டுநர் எரித்து கொலை செய்யப்பட்டிருப்பதுடன் இதில் தந்தை மற்றும் 2 மகன்கள் கைது செய்யப்பட்டதன் பரபரப்பு பின்னணி என்ன? ஆய்வுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். FIR-இல் தொடர்வது சிறிய இடைவேளை. திருத்தணி அருகே காதலன் திருமணம் செய்ய மறுத்ததால் நர்சிங் மாணவி ஒருவர் உருக்கமாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சடலத்தை வாங்க மறுத்து உறவினர்கள் நடத்திய போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. உறவினரான காதலன் திருமணத்திற்கு மறுத்தது ஏன்? திருச்சி அருகே நேர்முக தேர்வுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற முதுநிலை பட்டதாரி பெண் வனப்பகுதியில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. நேரலையில் காதலன் தற்கொலை செய்து கொண்ட மன உளைச்சலில் காதலியும் பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொண்டு உயிரை மாய்த்தாரா? இத்துடன் FIR நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.